ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, சோதி எனும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதிய ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலருக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய நல்வணக்கங்கள். இதிலிருந்து தொடர் காணொலிகளை நிறைய வகையில் கொடுத்து விட்டோம். நட்சத்திர காரகத்துவம், கிரக காரகத்துவம், ராசி காரகத்துவம், பாவ காரகத்துவம் என்ற ஜோதிடம் என்ற ஒரு ஒற்றை வார்த்தைக்கு இந்த 4 வகை தகவல்களும் உறுதுணையாக இருக்கும். இதை தவிர வேறு ஜோதிடம் என்பது ஒன்று இல்லவே இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இனி ஒவ்வொரு பதிவும் சற்று வித்தியாசமான பதிவாக இருக்கும். இது நேரடி அனுபவம் சார்ந்த தகவலாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. குருபலன் ஒரு தேடல், வியாழ நோக்கம், குருவினுடைய நோக்கம், குருவினுடைய பார்வை என்று ஒரு பெரிய சர்ச்சை போய்கொண்டிருக்கிறது. குருபலன் இருந்தால் திருமணம் செய்து விடலாம், குருபலன் இருக்கிறதா என்று பாருங்கள் என்று வாடிக்கையாளர்கள் வருவதை என்று ஏராளமாக கவனிக்க முடிகிறது. குருபலன் இருந்தால் திருமணம் செய்துவிட முடியுமா? அப்படி குருபலன் திருமணம் செய்து வைக்க முடியும் பட்சத்தில் நாம் திருமணம் முதலில் செய்யும் பொழுது ஒரு ராசி கட்டத்தில் குரு இருந்திருப்பார் அல்லவா? மறுபடி 12 வருடம் கழித்து அதே இடத்திற்கு குரு வந்திருப்பார் அல்லவா? அப்போ 2வது ஒரு திருமணம் முடிந்து அடுத்த திருமணத்தை 12வது வயதில் செய்யும் அல்லது நம்முடைய முயற்சியில் அது சாத்தியமாகும் பொழுது நம்மை அடிப்பதற்கும் மிரட்டுவதற்கும் பஞ்சாயத்திற்கும் நமது பங்காளிகள் உறவு மற்றும் மனைவி சார்ந்த தாய்மாமன் மச்சனம் உறவுகள் மற்றும் சொந்த பந்தங்கள் எல்லாம் பஞ்சாயத்துக்கு வருவார்கள். அதில் அந்த பஞ்சாயத்தில் பல பிரச்சனைகள் உருவாகும், சங்கடங்கள் உருவாகும். நாம் விரும்பி 2வது ஏற்றுக்கொண்ட மனைவியை விலக நேரிடும். அப்படி இல்லை என்றால் குடும்பத்தில் பெரும் பிரச்சனைகளையும் சர்ச்சையும் உண்டு பண்ணும் அல்லவா? அப்படி என்றால் ஒவ்வொரு குரு பெயர்ச்சிக்கும் அல்லது குருபலனுக்கும் திருமணம் செய்துவிட முடியுமா என்ற கேள்வி இருக்கிறது அல்லவா? இதற்கு அடுத்தது அந்த திருமணமான பிறகு 24வது வயதில் அதே ராசி கட்டத்தில் குரு வரும் அல்லவா? அப்போது திருமணம் செய்ய வேண்டும் அல்லது செய்யலாம் என்ற எண்ணத்தோடு மற்றும் ஒரு வாழ்க்கை துணையை தேடும் பட்சத்தில் அப்போது சொந்த பந்தமெல்லாம் யாரும் தேவையில்லை, பங்காளிகள் வகைரா மாமன் மைத்துனன் உறவுகள் யாரும் தேவையில்லை. ஏனென்றால் நமக்கு குழந்தை பிறந்த பெண் குழந்தையும் நமக்கு பிறந்த ஆண் குழந்தையும் தொட்டு மாங்கல்யத்தை தந்து அவளுக்கு உரிமையை தந்த அந்த பெண் வாழ்க்கை துணை, இந்த மூவரும் போதுமானது நமக்கு தேவையானதை தருவதற்கு. அதனால் அதை பற்றி பெருசாக யோசிக்க வேண்டியதில்லை. சரி, அப்போ எல்லோரும் சொல்லுகிறார்களே குருபலன் என்று, நீங்கள் மட்டும் குருபலனை பற்றி சற்று வித்தியாசமான பாணிகள் விமர்சிக்கிறீர்களே என்று கேள்வியை கேட்பது காதுக்கு கேட்கிறது. குருபலன் என்பது பொருளாதார சிறப்பை உங்களுக்கு அடையாளம் காட்டக்கூடியது. ஒரு ஜாதகத்தில் குருபலன் இருக்கும் காலகட்டத்தில் திருமணமோ சுபகாரியங்களோ செய்யும் பட்சத்தில் உங்கள் வீட்டில் அதற்கான தேவையான பணம், செல்வாக்கு, பொருளாதாரம் வீட்டிலேயே இருக்கும். அல்லது நம் உறவுகள் நம்மை தேடி வந்து கொடுத்து, பயப்படாதே நான் இருக்கிறேன், உனக்கு என்ன தேவையோ நான் செய்து கொடுக்கிறேன் என்று நம் உறவுகள் நமக்காக பரிந்து கட்டி கொண்டு வந்து உதவும். அல்லது ஒரு வங்கியில் ஒரு கடன் கேட்போமானால் அந்த வங்கி மேலாளர் நம்மை பார்த்து சிரித்துக்கொண்டே, உங்களுக்கெல்லாம் நீண்ட நாளைக்கு முன்னாடியே கடன் பெற்றிருக்கலாமே, ஏன் இவ்வளவு தாமதித்தீர்கள் என்று நமக்கு ஒரு சின்ன இன்ப அதிர்ச்சியை கொடுத்து கடனை தருகிறார்கள் என்பதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. சரி, எந்த ஒரு செயலும் குருபலன் இருக்கும் காலத்தில் செய்யும் பட்சத்தில் அந்த செயல் திருப்திகரமாகவும் கௌரவமாகவும் சந்தோஷத்தை அள்ளித்தரக்கூடிய தன்மையோடும் நடக்கிறது என்பதை கருத்தில் கொள்ளலாம். அடுத்து சனியினுடைய பலம். இந்த சனியினுடைய பலம் இருக்கும் பட்சத்தில் நமக்கு விடாமுயற்சியும் அதீத உழைப்பும் நம்மோடு இணைந்து வந்து தோல் போல் சேர்த்து நமக்கு உதவி புரிகிறது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு கீழ் வேலை செய்யும் நண்பர்கள், நமக்கு கீழ் வேலை செய்யும் பணியாட்கள்,
நாம் ஒரு வேலையை சொல்லியிருந்தோமானால் அவர்கள் அது சார்ந்த இன்னும் ஓரிரு வேலைகளை செய்து முடித்து கொண்டு வந்து நமக்கு முன்னால் நிற்கிறார்கள். அவரை பார்க்கும் பொழுதே நமக்குள்ள ஒரு பெருமிதம், ஒரு சந்தோஷம் அலையோடுவதை உணர முடிகிறது. பரவாயில்லையே, நாம் இதை மறந்துவிட்டோம், அதையும் சேர்த்து செய்து வந்திருக்கிறார் என்று நினைக்கும் பொழுது சரி, தைரியமாக இனிமேல் இது சார்ந்த பொறுப்புகளை அவரிடமே கொடுத்து விடலாம் என்ற ஒரு தன்னம்பிக்கையை அதிகப்படுத்தும் தன்மையுள்ள ஒரு நிலையை சனியனுடைய பலம் நமக்கு தந்து விடுகிறது. அப்படி சனி நமக்கு சப்போர்ட்டாக அல்லது உதவிகரமாக இல்லாத பட்சத்தில் நாம் ஒரு வேலையை ஒருவனிடம் சொல்லியிருப்போமானால் அவர் அது பாதி வேலையை செய்து மீதி வேலையை அதை கிடப்பில் போட்டுவிட்டு வந்திருப்பார். அதற்காக நாமும் அவரிடம் சங்கடப்பட வேண்டியிருக்கும். அந்த செயலும் முழுமையடையாமல் சங்கடத்தோடு நிற்கும். அதனால் வரக்கூடிய ஏற்ற இறக்கம், பாதிப்பு மற்றும் பொருள் இழப்பு மற்றும் காலவரையும் இது எல்லாமே நம்மை ஒரு வகையில் சங்கடப்படுத்தும். ஸோ சனியினுடைய ஆதரவும் சப்போர்ட்டும் இருக்கும் பட்சத்தில் சிறப்பாக தொழில் சிறப்பாக அமையும் என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. அல்லது நமக்கு நம்பிக்கைக்கு உரிய ஒரு பணியால் நம்மளோடு கூடவே இருப்பார் என்பதை மறுக்க முடியாது. அடுத்து சுக்கிரனுடைய பலம் இருக்கும் பட்சத்தில் வாழ்க்கை துணை மனைவி மற்றும் நம்மளுடைய குழந்தைகளுக்கு, அதாவது ஆண் வாரிசுக்கு பெண் தேடும் பட்சத்தில் அந்த சுக்கிரனுடைய தசாபுத்தி ஓடி அந்த சுக்கிரன் வலுவாக இருக்கும் பட்சத்தில், அதாவது உச்சம் பெற்றிருந்தோ அல்லது உச்சம் பெற்ற கிரகத்தினுடைய நட்சத்திரத்திலேயோ அல்லது உச்சம் பெற்ற கிரகத்தினுடைய பார்வையிலேயோ அல்லது லக்னத்திற்கும் ராசிக்கும் திரிகோணாதிபதிகள் சுக்கிரனுக்கு சம்பந்தப்பட்டு இருக்கும் பட்சத்தில் அந்த சுக்கிரன் வலுப்பெறுகிறார். அந்த காலகட்டத்தில் நாம் தேடி போகும் ஒரு பெண் எதிரில் வந்து நிற்பாள். அது மட்டும் இல்லாமல் வண்டி, வாகனம், போக்குவரத்து எல்லாமே திருப்திகரமாக அமையும். அது இல்லாமல் உடை சார்ந்த விஷயம் மற்றும் விதவிதமான ருசியை கொண்ட தின்பண்டங்கள், பதார்த்தங்கள் நம் கண் முன்னே வந்து போகும். அதை சாப்பிடுவதற்கான ஏதுவான காலமாக இருக்கலாம். ஆக ஒரு பெண் ஆணுடைய ஜாதகத்தில் பருவ வயதில் இருக்கும் ஒரு ஆணுக்கு திருமணமாகாத ஒரு ஆண்மகனின் ஜாதகத்தில் சுக்கிரன் வலுவாக இருக்கும் பட்சத்தில் பெண் அவளை தேடி வருவாள் அல்லது வாழ்க்கை துணை அவரை தேடி வருவாள். அப்படி இல்லாவிட்டால் தனக்கு கீழ் பணிபுரியும் பெண்கள் இவர்களுக்கு எல்லா விதத்திலேயும் உதவிகரமாக இருப்பார்கள். ஆக குருவும் ஜாதகமாக இருந்து, சனியும் ஜாதகமாக இருந்து, சுக்கிரனும் ஜாதகமாக இருந்து விட்டால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை அந்த காலகட்டத்தில் அதனுடைய தசாபத்தியம் வரும் காலத்தில் ஒரு அபரிமிதமான வளர்ச்சியை பெற்று ஒரு உன்னத நிலைக்கு சென்று விடுகிறார்கள் என்பதை எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து செவ்வாய். இந்த செவ்வாய் என்பது காலபுருஷனுக்கு லக்னாதிபதி. அது மட்டும் இல்லாமல் கார்மோன் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய பாலுணர்வு கிரகங்களில் முதல் கிரகம் இது ஆண்மகனை அடையாளம் காட்டக்கூடியது, மங்களத்தை அடையாளம் காட்டும் ஒரு அற்புதமான கிரகம். ஸோ இந்த கிரகம் ஜாதகத்தில் வலுவாக இருக்கும் பட்சத்தில் உச்சம் பெற்ற வீட்டிலேயோ அல்லது உச்சம் பெற்ற கிரகத்தின் பார்வையோ நட்சத்திரத்தையோ பெற்று அல்லது இந்த கிரகமே உச்சம் பெற்றிருந்து லக்னத்துக்கு திரிகோணாதிபதி அல்லது கேந்திராதிபதியினுடைய தொடர்பு இருக்கும் பட்சத்தில் செவ்வாயும் வலுப்பெறுகிறது. அப்போது நம் பெண்ணுக்கு வாழ்க்கை துணையை பார்ப்பதற்கான முயற்சி எடுக்கும் பொழுது சந்தோஷத்தை அள்ளித்தரும் குருவும் சாதகமாக இருக்க பணியை பாதியாக குறைத்து நம்மை சந்தோஷமாகவும் நடமாடவிடும் நமக்கு சேரக்கூடிய பணியாள் மற்றும் நம்மோடு உள்ள பெண் உறவுகள் மற்றும் பெண் குழந்தைகள் மற்றும் வரக்கூடிய மருமகள் இவர்கள் எல்லாவற்றிற்கும் சுக்கிரன் வலுவாக இருக்கும் பட்சத்தில் இது நாம் தேடாமலே நம் கண் முன்னால் நிற்கும். அதற்கு அடுத்து தைரியம் என்று சொல்லக்கூடிய ஆண்மகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் வலுவாக இருக்கும் பட்சத்தில் அந்த செயல் திருப்திகரமாகவும் சந்தோஷமாகவும் அமைந்து விடுகிறது. அது மட்டும் இல்லாமல் அதீத முயற்சியை அள்ளித்தரக்கூடிய அற்புதமான அங்காரகன் வலுவாக இருக்கும் பட்சத்தில் அந்த சந்தோஷம் ஒரு அபரிமிதமான சந்தோஷமாக இருக்கிறது. அதில் உங்களுடைய திறமை வெளிச்சத்துக்கு வரக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த செவ்வாய் அள்ளித்தருகிறான் என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. ஆக ஒரு சுபகாரியத்தை நம் வீட்டில் இருக்கிற பெண்ணுக்கோ ஆணுக்கோ செய்யக்கூடிய சந்தர்ப்பம் அமையும் பட்சத்தில் இந்த 4 கிரகம் உங்களுக்கு வலுவாக இருக்கும் பட்சத்தில் அந்த காரியம் மிக மிக திருப்தியாக சுலபமாக ஒரு காரியம் செய்வதற்கான களைப்பும் அந்த மந்தமும் இல்லாமல் அந்த காரியம் நடந்திருக்கிறது என்பதை நிறைய ஜாதகத்தில் நான் நடைமுறையில் பார்த்திருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னை சுற்றியுள்ள நண்பர்கள் உறவுகளினுடைய நடைமுறை வாழ்க்கையில் நிறைய ஜாதகத்தை ஒப்பிட்டு பார்த்து அவர்களையும் ஒப்பிட்டு பார்த்து இதை உணர்ந்திருக்கிறேன். சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். என்னுடைய அலைபேசி எண் 978897299999 மற்றும் ஒரு எண் 979139
9649. இனி வரும் காணொளிகள் ஒவ்வொன்றும் சற்று சுவாரஸ்யமாக இருக்கும். நூல்களில் சொல்லப்பட்ட தகவல்கள் இதோடு கலந்திருக்கும். ஆனால் நூல்களில் சொல்லப்பட்ட தகவல் மட்டுமே இருக்காது என்பதை கருத்தில் கொள்ள பாருங்கள். உங்களோட அனுபவத்தில் உங்களை சுற்றி இருக்கும் ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு பொருள்களும், ஒவ்வொரு விலங்குகளும், ஒவ்வொரு உயிர்களும் உங்களுக்கு தினம் ஒவ்வொரு விதமான தகவல்களை அள்ளி கொடுத்து கொண்டே இருக்கும். பிரபஞ்சம் அதை உங்களுக்கு உணர்த்துவதற்கான வாய்ப்பை உண்டு பண்ணி தரும். ஒரு திரைசை பாடல் கேட்டுக்கிறேன். வானம் எனக்கு ஒரு போதி மரம், அது நாளும் எனக்கு அது செய்தி தரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி நாம் பார்க்கும் ஒவ்வொன்றையும் கிரகமாக பார்ப்போமானால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான அபரிமிதமான தகவல்களை நமக்காக அள்ளித்தந்து கொண்டிருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். இனி வரும் காணொளிகளை பூரணமாக பாருங்கள், முழுமையாக பாருங்கள். அதை உங்களுடைய நண்பர்களுக்கோ உங்களுடைய உறவுகளுக்கோ பகிர்ந்தளியுங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் புதிய ஒரு தகவல்களை சொல்லித்தரும் என்பதில் மாற்று கருத்தில்லை. மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். வணக்கம் நண்பர்களே. தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கு சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.